இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே கோல்கேட் பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. இந்த பாக்ஸை வச்சு நான் வந்து லைன்ஸ் வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது அந்த பாக்ஸுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி நான் அட்டைகளை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டும் விட்டும் இருக்க மாதிரி அட்டையை மெஷர் பண்ணி கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்ககிட்ட தெர்மாக்கோல் இருந்துச்சு அப்படின்னா இந்த அட்டைக்கு பதிலாக நீங்கள் தெர்மாக்கோலை கரெக்டாக கட் பண்ணி இந்த பாக்ஸுக்கு உள்ள, அதாவது கோல்கேட் பாக்ஸுக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையவே அழகாக வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. ஃபில் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து ஓப்பன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓப்பன் இருக்க இடத்த அழகாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதுக்கு மேலே ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 சைடில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி சைடில் இந்த பாக்ஸுடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம வாலில் தான் இதை ஹேங் பண்ண போகிறோம் அப்படின்றதால ஒரு சைடில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணாமல் விட்டுடலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கம்பிகள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கம்பிகளை அழகாக இந்த பாக்ஸில் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் அழகாக வந்து இந்த கம்பிகள் இன்சர்ட் ஆகிடுங்க. இன்சர்ட் ஆகிட்ட பிறகு நம்ம ஒரு ஹூக் மாதிரி இந்த கம்பிகளை வளைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், கண்டினியூஸாக நான் வந்து ஒரு 5லேருந்து 6 கம்பி வரலும் இன்சர்ட் பண்ணி அழகாக ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், மனோஜ், சகாயா, ஃப்ளோஃபியா, அன்னபூரணி, ஹரி, லோகித், டில்லி ரவி, கனகவல்லி, சங்கரி, கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாட்டமில், அதாவது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டி எடுத்துக்கலாம். எந்த சைடில் பெயிண்ட் பண்ணாமல் இருக்கோ அந்த சைடில் அழகாக இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசரை கிச்சனில் நம்மளுக்கு தேவையான இடத்துல அழகாக டைல்ஸ்லேயே ஒட்டிக்கலாங்க. டைல்ஸில் ஒட்டினாலுமே நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். பாருங்கள், 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரை வாலில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அழகாக டீ வடிகட்டுறது, கத்தி, சிசரு, கரண்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி வெயிட்டாக வச்சு ஹேங் பண்ணக்கூடாது. நீங்கள் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம்.